ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜிஸ் மைண்ட் சேனல். போன வீடியோவில் நான் வந்து மினி நோட் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பாக்ஸை வச்சு எப்படி உண்டியல் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன வேஸ்ட் பாக்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு லைட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்தது இது மாதிரி ஒரு டேப்பு. அடுத்தது என்ன அப்படின்னா இந்த சிசரு. அடுத்தது க்ளூ. அடுத்தது எரேசர், பென்சில், ஸ்கேல். அடுத்தது இந்த மாதிரி கலர் பேப்பர் கவர் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். அடுத்தது கட்டரு. உங்கள்கிட்ட கட்டர் இல்லாட்டி நீங்கள் கத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஸ்டோன்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் டெக்கரேட் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்டோன்ஸ் எடுத்துக்க வேணாம். ஓகே, வாங்க செய்யலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி வந்து எல்லா பாக்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் வாங்க கட் பண்ணி எடுத்துடலாம். சிசர் வச்சு அதே மாதிரி இந்த சைடில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து இந்த ரெண்டு பீஸையும் கட் பண்ணிட்டேன். இப்போ அதை வாங்க மூடிக்கலாம். இப்போ மூடியாச்சு. இப்போ வந்து இந்த கார்னர்ஸ்லாம் வந்து நம்ம செலோ டேப் போட்டு கவர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதே மாதிரி இந்த கார்னர்ஸ்லையும் போட்டுடலாம். கேப்ஸ் எல்லாத்தையும் வந்து செலோ டேப் போட்டு ஒட்டிட்டேன். உங்களுக்கு வந்து பின்னாடிலாம் கேப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் செலோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம். எனக்கு இல்லை. இப்போ வந்து இது கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கரெக்டாக அந்த கார்னரில் வைக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக அந்த கார்னரில் வச்சுட்டு இந்த இடத்துல பென்சில் எடுத்துட்டு இங்கே ஒரு லைன் போட்டுருணும். போட்டுட்டேன். இந்த பாக்ஸை எடுத்துட்டு ஸ்கேல் வச்சு அதை கண்டினியூவாக நம்ம லைன் போட்டுருணும். இப்போ வந்து லைன் போட்டாச்சு. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இந்த பாக்ஸ் ஷேப்க்கு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்குன்னு. ஓகே, இது வந்து கரெக்டாக இருக்கு. ஓகே, இந்த கலர் பேப்பரை வந்து கம் போட்டு கவர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கம் போட்டுடலாம். இந்த மாதிரி அப்படியே போட்டுட்டு விடுவோம். இப்போ வந்து கை வச்சு தேய்ச்சிடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி துணி வச்சு நான் கையில் தேய்ச்சிக்கிறேன். இப்போ அதை வந்து நம்ம கரெக்டாக அந்த இடத்துல வச்சு ஒட்டிடலாம். இதை நல்லா அழுத்தி ஒட்டிடுங்க. இப்போ வந்து இங்கே நல்லா ஒட்டிக்குச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ ஒட்ட போகிறோம். இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுமோ அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதையும் வந்து நம்ம ஒட்டிக்கலாம்.
அடுத்து இந்த சைடுக்கு கம் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒட்டிக்கலாம். நல்லா ஒட்டிக்கிச்சு. இப்போ இந்த சைடில் கம் போட்டுடலாம் அதே மாதிரி. இப்போ இதையும் நம்ம ஒட்டிக்கலாம். நம்ம இதையும் ஒட்டியாச்சு. அடுத்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்துச்சுன்னா கம் போட்டு ஒட்டிக்கலாம். நம்ம அதை ஒட்டியாச்சு. ஓகே, நம்ம இதை சுற்றி கவர் பண்ணியாச்சு. இப்போ மேலேயும் கீழேயும் கவர் பண்ண வேலை தான் இருக்குது. இப்போ அதையும் கவர் பண்ணிடலாம். அதுக்கு இன்னொரு கலர் பேப்பர் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டதுக்கப்புறம் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல கம் அப்ளை பண்ணிவிட்டு இதை கரெக்டாக வச்சுன்னா பேப்பர் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ கம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஸ்கொயர் ஷேப்பில் ஃபஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணணுமோ இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது கரெக்டாக அந்த இடத்துல வச்சிடலாம். கரெக்டாக வச்சு ஒட்டிட்டேன். ஓகே, இப்போ மேலே ஒட்டியாச்சு. இப்போ இந்த ரெண்டு கார்னர்ஸையும் கட் பண்ணிடலாம். இப்போ இந்த கார்னர்ஸையும் கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சைடில் கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த கார்னர்ஸ் எல்லாம் ஒட்டிடலாம். இப்போ நான் மேலே ஒட்டிட்டேன். இப்போ அதே மாதிரி தான் கீழே ஒட்டணும். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தோம். இந்த பீஸை வச்சு இங்கே ஒட்டணும். உங்களுக்கு ஒட்டிட்டு நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். இதுதான் பின்னாடி, இதான் முன்னாடி. இப்போ காசு போடுறதுக்காக நான் இங்கே தான் நான் ஓட்டை போட போகிறேன். ஓகே, இப்போ ஓட்டை போகிறதுக்கு நம்ம ஸ்கேல் பென்சில் எடுத்துக்கலாம். அதுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் வரைய போகிறேன். ஓகே, இப்போ நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் கோடு போட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம கட் பண்ணணும். உங்ககிட்ட கட்டர் எழுதி நீங்கள் கத்தி கூட வச்சுக்கலாம். நான் கட்டரில் கட் பண்ணுறேன். பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள் கட்டரில் கட் பண்ணுங்க. ஓகே, நான் இது வரைக்கும் கட் பண்ணிட்டேன். உங்களால் கட் பண்ண முடியாட்டி நீங்கள் யாராவது வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் சிசர் வச்சு. இப்போ இந்த சரி, ஓகே, முடிச்சாச்சு. வாங்க இப்போ ஸ்டோன்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். எவ்வளோ அழகாக ஈஸியாக செஞ்சுட்டோம் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையிலலாம் வாங்கினா வீட்லேயே இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.